Hello friends, welcome to Desi Homemaking. இன்னைக்கு நம்ம வீட்லயே பன்னீர் எப்படி செய்யலாம்ன்றத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பால் மற்றும் எலுமிச்சை பழம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துல பாலை ஊத்திடுங்க. டாக்டர்ஸ் குழந்தைங்களுக்கு 2 கப் ஆஃப் பால் டெய்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் சில குழந்தைங்களுக்கு பாலே பிடிக்காது. அவங்களுக்கு பன்னீர் டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் பால் சாப்பிட்ட மாதிரி ஆகும். ஸோ பண்ணி கொடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எலுமிச்சை பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்துருப்போம் இல்லையா, அதை அதில் ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துகிட்டே இருக்கணும். இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டு கலந்துகிட்டே இருங்க. எல்லா எலுமிச்சை பழ சாறையும் ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் கலக்கிறத நிறுத்திடுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். இப்போ ஓரளவு திரிஞ்சு வந்திருக்கு. பட் ஆனால் இன்னும் நல்லா திரியணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு துணி எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம. இது டேப் தண்ணி திறந்து இதில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி இது மேலே விடுங்க. இல்லாட்டி என்ன ஆகும்னா அந்த புளிப்பு அந்த எலுமிச்சைப்பழம் ஸ்மெல்லு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வினிகர் போட்டால் அதிகமான ஸ்மெல் வரும். அதனால தான் நம்ம எலுமிச்சைப்பழம் போடுறோம். நல்லா தண்ணி போட்டு நல்லா என்னது அலசினதுக்கு அப்புறமா நீங்கள் இதை நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு இது மேலே ஒரு தட்டு வச்சு நம்ம டைட்டாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா பன்னீர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப சாஃப்டாக நீங்கள் கை வைக்கும் போதே உடஞ்சிரும். அதனால தான் அப்படி வைக்கணுன்றேன். இப்போ பாருங்கள், பிளேட் வச்சுருக்கேன். பிளேட் மேலே இந்த கட்டிங் போர்டு வச்சு இது மேலே இந்த கல் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அப்போ ரொம்ப கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் பன்னீர். இல்லாட்டி ரொம்ப அப்படியே உடஞ்சி போகிற மாதிரி சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நீங்கள் ரசகுல்லாலாம் சாஃப்டாக பண்ணலாம். பட் பன்னீருக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 to 2.5 hours இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் 2.5 மணி நேரம் கழித்து இந்த துணியிலேருந்து இது எடுக்கிறேன். பாருங்கள், இது உடையெல்லாம் இல்லை, அப்படியே இருக்குது. இந்த டாட்டாக இருக்கிறது அந்த பிளேட்டோட டிசைன். அது இப்போ கட்டிங் போர்டில் அதை வச்சுட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி நம்ம எப்படினாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிப்லாக்கில் போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சிடுறேன். ஃப்ரீசரில் வச்சேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 4 நாள் யூஸ் பண்ணலாம். இல்லை அடுத்த நாள் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் 4 நாளைக்கு மேலேன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது பன்னீர். ஒரு மாதிரி ஒவ்வொரு டைம் கசப்பு தன்மை மாதிரி வந்துடும். இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ 4 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நீங்களும் வீட்டில் பன்னீர் செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேசி ஹோம் மேக்கிங் சேனலுக்கு. பாய்.